ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு செல்வாஸ் லுக் புக். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஊர்லேருந்து சென்னை கிளம்புறதுக்கு முதல் நாள் இருந்து எடுத்த vlog தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் மெயினாக என் பையனை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து எதனால் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போட்டு சாப்பிட வேண்டியதானே? போடலாம் இல்லை, நான் தூங்கிட்டேன். அதுக்கு சாப்பிடல அப்புறம் யாருமே சாப்பிடல. யாருமே சாப்பிடாம கிடக்குங்களா? என்னப்பா நான் சாப்பிட்டேன். யாருமே சாப்பிடாம இது வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முதல் நாள் வந்துட்டு என் பையனை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தொட்டில் கட்டி போட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள் அம்மா முன்னாடியே தோட்டத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வேலை இருக்கும் அப்படிங்கிறதுனால மார்னிங்கே வந்து சாப்பாடெலாம் செஞ்சுட்டு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு மார்னிங்கே அவங்க தோட்டத்துக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால வீட்டில் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என் தங்கச்சி எல்லோரும் வந்து தோட்டத்துக்கு வந்தோம். என் பையன் வந்து பிறந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான். எங்கேயுமே பெருசாக வெளியிலன்னு கூட்டிகிட்டு போகலை. தோட்டத்துக்குமே நாங்கள் கூட்டிகிட்டே போகலை. 3 months ஆனதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அது ஊருக்கு கிளம்பி வரோம் அப்படிங்கிறதுனால அம்மா வந்து தோட்டத்தில் தொட்டி கட்டி போடணும் அது ஏதோ ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டாங்க. அதனால் நாங்கள் போனோம். ஆனால் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அப்படியே தோட்டத்தில் வச்சு தான் வளர்த்தாங்களே. அப்படியே தோட்டத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு தொட்டில் கட்டி போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எங்கள் தாத்தா இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து ஆட்டி விடுவாங்க நாங்கள் அழுதுட்டோம் அப்படின்னா. இப்போ எங்கள் அம்மா அப்பாவே தாத்தா பாட்டி ஆகிட்டாங்க. அவனை வந்து தொட்டிலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஊதுபத்தியெல்லாம் வந்து பொருதி வச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம். ஒவ்வொருத்தாலாக கும்பிட்டுட்டு அந்த திணிரை வந்து அவனோட நெத்தியில் வந்து வச்சு விடணும். இதுதான் பண்ணோம். என் ஹஸ்பண்டுமே அன்றைக்கி தான் எங்களோட தோட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தாங்க. எனக்கு எங்கள் தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களோட மோஸ்ட் ஆஃப் த மெமரிஸ் வந்து தோட்டத்தில் தான் இருக்குது. பெருசாக நாங்கள் எங்கேயுமே போனதில்லை. வெளியிலன்னு போனதே கிடையாது. தோட்டத்தை விட்டால் வீடு விட்டால் தோட்டம், அப்படி தான் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கோம். விழுப்புரம் தாம்பரம் 7:50 நடைமேடை 2 வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Your attention please. Train number 2. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7:50 ட்ரெயின் வந்தே பாரத்தில் தான் நாங்கள் வந்து டிக்கெட் போட்டிருந்தோம். அதனால் வீட்டிலேருந்து ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் கிளம்பிட்டு காரு பிடிச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் சீக்கிரம் இல்லை ரொம்ப சீக்கிரமே நாங்கள் வந்து வந்துட்டோம். 7 o'clockலாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். அது 7:50 தான் ட்ரெயின். அது வரை அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு. வந்தே பாரத்தில் என்ன ஒன்றுனா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு அவனை வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா சீட்டர் தானே, இது ஸ்லீப்பர் கிடையாது. அதுவும் இல்லாமல் முன்னாடி வந்து சீட்லேருந்து கொஞ்சம் ட்ரேஸ்லாம் சாய்ச்சிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்களா, அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது அவனை வச்சுட்டு வர்றதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா டிக்கெட் விலை ஜாஸ்தி இல்லையா, அதனால் ஃபுட்டு அவங்களே கொடுத்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்னோடதில் இட்லி, வடை, சாம்பார், பொங்கல் இதெல்லாம் இருந்துச்சு. எங்கள் அம்மாவோடதில் பார்த்தா வந்து இது கொடுத்துருந்தாங்க, ஆம்லேட்டும் கட்லெட்டும் கொடுத்துருந்தாங்க. நான் வந்துட்டு அம்மா கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் ஆம்லேட்டும் கட்லெட்டையும் சாப்பிட்டுட்டு, ஏன்னா அம்மா வந்து ஆம்லேட் கட்லெட் ப்ரெட்டுன்னு சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால் நான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மா கிட்ட வந்து இட்லி வடைலாம் கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு 11:50 அந்த டைம்லாம் வந்து அகைன் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. லஞ்சுக்குமே வந்து என்னென்னு தெரியல, அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் வித் இது கொடுத்துருந்தாங்க, சிக்கன் கிரேவி. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தா வெஜ் கிரேவி கொடுத்துருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து சிக்கன் கிரேவி அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சிக்கன் கிரேவி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் நான் முன்னாடியே அவங்களோட வாங்கியிருப்பேன். லஞ்சும் நல்லா சாப்பிட்டு அப்படியே சென்னை வந்து ரீச் ஆகியாச்சு. சென்னை வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வரதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கே அவ்வளோ தூரம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இறங்கணும். இறங்கிட்டு வெளியில் மெயின் ரோடு கொண்டு வரதுக்கு அவ்வளோ தூரம் இருந்துச்சு. லக்கேஜ் வேறு நிறையா இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வெளில வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். கேப் புக் பண்ணிவிட்டு கேப் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏறியாச்சு.
நான் கூட என்ன சொன்னேன்னா திருவான்மியூர் போய் பஸ்ஸில் இறங்கிட்டு அங்கேருந்து கேப் புக் பண்ணிக்கலாம், மேபி காஸ்ட் வந்து கம்மியாகும் அப்படின்ட்டு. அப்புறமா யோசனை இவ்வளோ லக்கேஜ் வச்சுட்டெல்லாம் நம்மளால் வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு கேபே புக் பண்ணி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இங்கே உட்காந்து ஒரு டிவியை போட்டு அப்படி படம் பார்த்தா அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. வீட்டில் நான் இருந்தே ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. வீடு கொஞ்சம் கோளாறாக தான் இருந்துச்சு. வீடு நீட்டாக இருந்துச்சு, ஆனால் வந்து கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோளாறாக இருந்துச்சு. கிச்சன் தான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என் பையனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்த உடனே வந்து பிரித்து எடுத்து மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அவனோடது கொஞ்சம் செப்பரேட்டாக எங்கெங்கே வைக்கிறோன்னு தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால அவனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தோம் 2 பேருமே. ஆஃப்டர் லாங் கேப் வந்து நான் வந்து திரும்ப சென்னைக்கு வந்துட்டேன். அண்ட் இன்னும் ஒரு 1 மந்த்தில் திரும்ப ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறத நினச்சா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என் பையனை விட்டு எப்படி ஆஃபீஸ் போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ என் பையனை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோன்னு சொல்லி ஷார்ட்ஸில் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தீபாவளி முடிஞ்சு ஒரு 2 டேஸ் கழிச்சு 2 டேஸ் இல்லை ஒரு 3 டேஸ் அதுக்கப்புறமா 26th கரெக்டாக அந்த டேட்டில் வந்து ஃபீவர் வந்துச்சு. சரியான ஃபீவர். ஈவினிங் லைட்டாக ஃபீவர் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா தடுப்பூசி போட்டால் பேராசிட்டமல் கொடுப்பாங்க இல்லையா சிறப்பு, அது வந்து கொடுத்ததுக்கப்புறமா நார்மல் ஆகிடுச்சு. ஓகே, நல்லா தான் இருந்தான், நல்லா சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் திடீர்னு நைட்டு பார்த்தா சரியான ஆளுகள் தான். அப்போ பார்த்தா ஃபீவர் செம்மையாக அடிச்சுது. அந்த ஃபீவர் வந்து நம்மளாலே தாங்கிக்க முடியாது. நான் அப்போ வந்து தெர்மாமீட்டர் வீட்டில் இருந்துச்சு, அதனால் செக் பண்ணி பார்த்தா 102 இருந்துச்சு. நான் திரும்ப பேராசிட்டமல் சிரப் கொடுத்து பார்த்தேன். அகெயின் 6 hours கழிச்சு 6 hours ஒன்ஸ் தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்களா. அப்போ வந்து தடுப்பூசி போட்டப்போ ஃபீவர் வந்து அப்படி தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த டைமும் நான் அதையே ஃபாலோ பண்ணேன். பட் மார்னிங் ஆகியும் கூட அவனுக்கு ஃபீவர் கண்ட்ரோலுக்கு வரவே இல்லை. ஃபஸ்ட்டு எழுந்த உடனே 7 o'clockலாம் எழுந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே போனால் என்னென்னா செக் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டரே வந்து கொஞ்சம் வந்து பயப்படுற மாதிரி தான் வந்து பேசினார், இன்னும் இவ்வளோ ஃபீவர் இருக்குது அப்படின்ட்டு. உடனே வந்து ஷர்ட்டை கழட்டிட்டு ஷர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு தொடச்சி விட சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்கள. நீங்களும் வந்து தொடச்சி விடலாம், ஃபீவர் வந்து அப்பப்போ வந்து தண்ணி வச்சு தொடச்சி விட்டிங்கன்னா அந்த ஹீட்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து தொடச்சா அது எங்கே அந்த நர்ஸெலாம் இருக்காங்களே, நர்ஸஸ்லாம் தொடச்சா வந்து அவ்வளோ அழுகுறான். நம்ம தொடச்சா எப்படி முடியவே முடியாது, அழுகிறத பார்த்துட்டு எப்படி துடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் அதான் சொன்னாங்க, மேபி அது பண்ணால் கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்கிறேன். பட் என்னால் அதை பண்ண முடியல. ஆனால் அங்கே இருக்கிறவங்க பண்ணாங்க. ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவனை வந்து தொடச்சி விட்டாங்க. இவனும் கத்திட்டே தான் இருந்தான், பயங்கரமாக கத்துனான். என்னால் பார்க்க முடியல தான். பட் அவங்க வந்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். நீங்கள் அழாதீங்க, ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க தொடச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பீடியாட்ரிஷியன் போய் பாருங்கள், இங்கே வந்து நாங்கள் ஸ்பெஷலாக வந்து குழந்தைங்களுக்குன்னு பார்க்குறது இல்லை, அதனால் நீங்கள் பீடியாட்ரிஷியன் போய் பார்க்குறது நல்லது அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க சிரப்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு ஓகே சிரப்பெல்லாம் கொடுத்து பார்ப்போம், விடலைன்னா அப்புறம் பீடியாட்ரிஷியன் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தா ஃபீவர் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. எனக்கு பயம் ஜாஸ்தியாகிடுச்சு. திரும்ப மதியம் அப்படியே உடனே அம்மாவை கால் பண்ணி வர சொல்லி கடன்னு ஹாஸ்பிட்டல் கிளம்பி திரும்ப பீடியாட்ரிஷியன் பார்க்க போயிட்டோம். பீடியாட்ரிக் கேருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. அந்த எந்த ஹாஸ்பிட்டல்னு உசிலம்பட்டியிலேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிடுவீங்க ஐ திங்க். நாங்கள் பீடியாட்ரிஷியன் போய் பார்த்ததுக்கப்புறமா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவ்வளோ ஃபீவர் இருக்குது, கண்ட்ரோலுக்கே வரலன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பெட்டில் அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. அதுக்கும் எனக்கு பயமாக இருந்துச்சு. என்னன்னா இவங்க எடுத்ததுமே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்த உடனே அட்மிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். முன்னாடிலாம் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனால் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அமுச்சிடுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்கேயாவது போடுறாங்களான்னு சொல்லி நாங்கள் போய் பார்த்தோம். ஆனால் எங்கே போனாலும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக பீடியாட்ரிஷியன் போய் பாருங்கள், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸுமே. அதனால் நாங்களும் அங்கேயே திரும்ப போயிட்டு அட்மிட் பண்ணிட்டோம். சரி அட்மிட் பண்ணிட்டோமே, அதுக்கப்புறம் சரியாயிடும், ஒரு நாள் அட்மிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஆச்சு, ஆனால் அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணல. ஃபீவர் குறையட்டும், இன்னொரு நாள் இருக்கட்டும் அப்படின்னாங்க. சரி நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் 2 நாள் ஆனதுக்கப்புறமா இன்னொரு நாள் இருக்கட்டும், இன்னொரு நாள் வந்து பேராசிட்டமல் சிரப் எதுவும் கொடுக்காம ஃபீவர் வராமல் இருந்துச்சுன்னா நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பேராசிட்டமல் சிரப் கொடுக்காம இருந்ததுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, ஃபீவரும் வந்து அப்பப்போ லைட்டாக வர ஆரம்பிச்சு. ஆனால் அழுக ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப. இதுக்கு முன்னாடியும் அழுதுட்டு தான் இருந்தான். அப்போ எப்படியோ நான் மேனேஜ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து பேராசிட்டமல் சிரப் கொடுக்காதப்போ ரொம்ப ஜாஸ்தியாக அழுதான். கையில் நிற்காமல் அழுதுகிட்டே இருந்தான். கீழே என்னால் பெட்லேயும் வைக்க முடியல, கீழேயும் வைக்க முடியல. மடியில் வச்சுருந்தாலும் அழறான். எழுந்து நின்று நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு அழாமல் இருக்கான். என்னால் சுத்தமாக அம்மாவும் இல்லை என் கூட. அன்றைக்கி அம்மா வந்து தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் நேரம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அவன் கையில் வச்சுக்கவே முடியல, அவ்வளோ அழுதான்.
எனக்கு பயமாயிடுச்சு வேற. அப்பா வந்து எனக்கு லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப போய் அம்மாவை அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்புறம் இடையில போகும்போதே கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி அப்பா இந்த மாதிரி ரொம்ப அழறான், அம்மாவை போனோன்னு வர சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அம்மா போனதுமே அம்மாவை அனுப்பிட்டாரு. அம்மா வந்தோடனே திரும்ப நாங்கள் வந்து டாக்டரை போய் பார்த்தோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சிலுன்னு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா மேபி எதனால ஃபஸ்ட்டு இவனுக்கு என்னாச்சு அப்படின்னா பிளட்டில் வந்து WBC கவுண்ட் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அது வந்து மேபி கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கலாம். மேபி ஃபீவர் வந்து ஹெட்டுக்கு போகலாம். அது எங்களால் பார்க்குறதுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. நான் மதுரைக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் எனக்கு பயம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. மதுரைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் யோசித்தேன் தான். அதுக்கப்புறம் ஓகே வேறு வழியில் நம்ம பார்த்து எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை GHக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு. ப்ரைவேட் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பயம். அதனால் ஃபஸ்ட்டு GH போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு GH எழுதி தர சொன்னேன். GH போகலான்னு பார்த்தா GHக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து ஆம்புலன்ஸில் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போதைக்கு அப்பா வந்து தோட்டத்துக்கு போயிட்டாரு. நான் அம்மா கூட வந்து என் தங்கச்சி பொண்ணு இருந்துச்சு. இவனை தூக்கிட்டு நாங்கள் வந்து ஆம்புலன்ஸில் போகிறோம். அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போட்டாங்க. ஆனால் இங்கேருந்து அனுப்பும் போது இவனுக்கு கொஞ்சம் இன்ஜெக்ஷனும் பேராசிட்டமல் சிரப்பும் கொடுத்தாங்க. அதனால ஃபீவர் வந்து நல்லா கம்மியாயிடுச்சு. அங்கே போய் சிரிச்சிட்டு இருந்தான். ஸோ GHயில் போயிட்டு பெட்டில் போட்டதுக்கப்புறமா இவர் சிரிச்சிட்டே இருக்காரு. சிரிச்சிட்டே இருக்கவும் அங்கே இருக்கிறவங்க வந்து யாருமே வந்து பார்க்கவே வரல. சீரியஸாக நிறைய பேர் வராங்களா, அவங்களெல்லாம் பார்த்துட்டு இவன்கிட்ட வரவே இல்லை, இவனை வந்து பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமா கடுப்பாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுமே வந்து நான் தான் சொன்னேன்ல ப்ரைவேட்டில் போய் பார்த்தா தான் நல்லது, இங்கே வந்து சரியாக பார்க்க மாட்டாங்க அப்படின்னாரு. அப்புறமா மதுரையிலே ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்று தான். மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மதுரை மிஷன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். சரி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டோம். கையோடு அங்கே கொடுத்த ஃபார்மையும் எடுத்துகிட்டு கையோட வந்து GHயில் அட்மிஷன் போட்ட ஃபார்மையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அங்கே போயிட்டு அங்கே எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கேட்டுட்டு அட்மிஷன் போட்டுட்டு அங்கே ஒரு 5 days வந்து அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்க. பட் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பக்காவாக பார்த்தாங்க. 5 daysல நல்லாவே க்யூர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் WBC கவுண்ட் மட்டும் இல்லை, அதுனா பிரச்சனை இல்லை. பட் இவனுக்கு வந்து லிவர்லேயும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் வேல்யூஸ்லாம் எலிவேட்டடாக இருந்துச்சு. லிவர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதுவுமே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி அந்த 5 daysல கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. 1 week கழிச்சு ரிவ்யூக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ போய் பார்க்கும்போது எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னா அழுதுகிட்டே இருப்பான். லிவரில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா அவனுக்கு வலினால அலற அளவுக்கு இருந்திருக்கு. அதை டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன நினச்சோன்னா நியூபார்ன்ஸ் அப்படி தான் அழுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் காட் கிரேஸ் எல்லாமே ஓகேவாயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம், அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பராக பார்த்தாங்க. எஸ் இதுதான் வந்து ரீசன் என் பையனை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கு. இல்லாமல் சளி வேறு இருந்துச்சு, கூடவே நெபுலைஸ் எல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டாங்க. மேபி நியூ பாம்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை உங்கள் பசங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தைரியமாக இருக்கும். இப்போ ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. எப்படியும் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி நம்ம வெளில வந்துட்டோம். வந்து வி ஆர் ஹாப்பி நவ் அண்ட் மை சன் இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அவன் நல்லா இருக்கான், நானும் ஹாப்பி. அவ்வளோதான். இந்த விளாக் வந்து மெயினாக இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த விளாகில். இப்போ ஏன் இவனை வச்சுட்டே பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ கீழே வச்சா அதை தூக்கி வச்சுருக்கணும், நான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும், அதனால் வச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சில்வா. பாய்.